இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16 அதிகாரம் 31 வசனம். பல வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் பாம்பாட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒன்று இருந்தது. அனுதினமும் கடை வீதிகளிலும் ஆட்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் மக்களை கூட்டி ஆடி பாடி வேடிக்கை காட்டி இறுதியில் தனது பயங்கர மலைப்பாம்பை வெளியில் விடுவான். அது தன் மீது ஏறி தன்னை சுற்றி கொள்ளும்படி அந்த பாம்பிற்கு கட்டளையிடுவான். அது அவ்வாறே கீழ்ப்படிந்து அவனை சுற்றி கொள்ளும். உடனே அப்பாம்பு தன்னை நசுக்கும்படி அதற்கு உத்தரவிடுவான். அப்பாம்பும் அவனை நசுக்குவது போல பாவனை செய்யும். அச்சமயம் அவன் அங்கு கூடியுள்ள மக்களை நோக்கி, ஐயா, இப்பாம்பின் பிடியிலிருந்து என்னை விடுவியுங்கள் என்று கெஞ்சுவான். அப்பாம்பை காணும் யார்தான் அதன் அருகில் வந்து அவனை விடுதலை செய்ய முடியும்? மறுபடியும் அவர் அப்பாம்பை நோக்கி, கீழே இறங்கி வா என்று கட்டளையிடுவான். உடனே ஒரு கணப்பொழுதில் அந்த பாம்பும் கீழே இறங்கி அமைதியாக கூடைக்குள்ளே சென்றுவிடும். வேடிக்கை பார்க்கும் ஆட்கள் ஒருவாறு அதிர்ச்சியும் அச்சமும் நீங்கி ஆனந்தம் கொண்டு அவனுக்கு வேண்டிய சன்மானம் வழங்குவார்கள். ஆனால் ஒரு நாள் அக்கொடிய பாம்பு உண்மையிலேயே அவனை நசுக்க முனைந்தது. தன்னை விட்டு இறங்கும்படி பாம்பிற்கு அவன் இட்ட கட்டளை யாவும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல ஆயிற்று. அவன் அரும்பாடுபட்டு தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று முடியவில்லை. அருகில் இருந்த மக்களை நோக்கி தன்னை உண்மையாகவே விடுவிக்கும்படி வேண்டினான். உண்மையை உணர்ந்த சிலர் வெறி கொண்ட பாம்பிற்கு அஞ்சி வேதனையுடன் தூர நின்று கொண்டார்கள். பாம்பின் பிடியில் சிக்கிய அவன் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி கண்கள் வெளியே வந்து வாயிலும் மூக்கிலும் இரத்தம் கொட்டி செத்த பிணமாக கீழே விழுந்தான். அவன் பாசத்துடன் பாலூட்டி சீருடன் வளர்த்த பாம்பே அவனுக்கு உயிர்கொல்லியானதென்றோ? ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் இப்பாம்பாட்டியை போன்று பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடுமாகிய பாவங்களாகிய பாம்புகளை நமது வாழ்வில் பாலூட்டி வளர்த்து வருகிறோம். எப்படி அந்த பாம்பு அவனது விருப்பத்திற்கு சிறிது காலம் கீழ் அடங்கி இருந்ததோ, அவ்வாறே நமது வாழ்க்கையில் காணும் பல பாவங்கள் நமது புத்திக்கும் சித்தத்திற்கும் சிறிது காலம் கட்டுப்பட்டிருந்தாலும் படிப்படியாக நம்மை முற்றிலும் ஆட்கொண்டு அடிமைகளாக்கி இறுதியில் நித்திய மரணமாகிய நரகத்தில் நிச்சயமாய் ஆழ்த்திவிடும் என்பதற்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. எப்படி அந்த பாம்பாட்டியின் சொந்த முயற்சியும் ஏனைய மற்றவர்களின் ஒத்தாசையும் அந்த பாம்பின் பிடியினின்று அவனை விடுவிக்க இயலாமல் போனதோ, அவ்வாறே நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளும்படி எடுக்கும் முயற்சிகளும் நற்கிரியைகளுக்கு அடுத்த பணிகளும் ஏனைய மற்ற மனிதர்கள் கூறும் பலவித மார்க்க அனுசாரங்களும் சடங்குகளும் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அதன் முடிவாகிய நரகத்தின் அழிவினின்றும் நம்மை எவ்வளவேனும் விடுவிக்க இயலாதென்பது திண்ணம். அப்படியாயின் மக்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நித்தியானந்த மோட்ச பாக்கியம் அடைவது எப்படி? அன்று அந்த மலைப்பாம்பை அழிக்கக்கூடிய தீரமும் சக்தியும் கொண்டு தன் உயிரையும் கொடுக்க துணிந்த ஒரு புண்ணிய புருஷர் அங்கு இருந்திருந்தால் அந்த பாம்பை கொன்று அப்பாம்பாட்டியை நிச்சயமாக ரட்சித்திருப்பார். அன்று அங்கு ஒருவரும் துணிவு கொண்டு முன் வரவில்லை. ஆனால் பாவத்தில் மாளும் மானிடரை மீட்டு ரட்சிக்க தெய்வம் தாமே இயேசு என்ற நாமத்தில் அவதரித்து பாவமாகிய பாம்பை கொல்ல சிலுவையின் மீது தமது உயிரையே தியாகம் செய்து வெற்றி சிறந்தார். இவர் ஒருவரே மானிடரின் பாவத்தை மன்னித்து அவர்களை அடிமைப்படுத்தும் பாவத்திலிருந்து விடுவித்து இருதயத்தில் சொல்லனா மகிழ்ச்சியையும் இறுதியில் மோட்சானந்த பாக்கியத்தையும் அளிக்க வல்லவர். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்காதது.
ஒருவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நரக ஆக்கினைக்கு தப்பி நித்திய ஜீவனை அடைந்து மோட்சானந்த பாக்கியம் அடைய வேண்டுமாயின் தமது பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த பாம்பை போன்ற பாவங்களிலே அப்பா சிக்கொண்டு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை அப்பா பாவத்தின் கொடூரத்திலிருந்து என் தேவனின் விடுதலையாக்குவீராக. ராஜா, ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை ஆண்டவரே மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.